கடகராசி நேயர்களுக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தால் இப்போ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் மிக கவனமாக அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம். ஆனா அதான பயப்பட வேண்டாம். ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் சீராக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ தொழில்கள் இதழ்கள் கரெக்டா பார்த்துன்னு வந்த தொழில்கள், ஆபீஸ்ல போறவா ஆபீஸ் வேலை எல்லாம் கரெக்டா பார்த்துன்னு வந்தால் நிச்சயமாக நன்மை ஏற்படும். வீடு மாற்றம், மனை மாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் வந்தாலும் ஏத்துக்குங்க. திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடலாம் 1.5 வருஷத்துல. அதனால என்னன்னா குரு இந்த வாட்டி சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி வர்றதுனால கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகும். அந்த சிக்கல்கள் தெய்வ வைபவத்தால் அது நிவர்த்தியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசினருக்கு சக்கரத்தாழ்வாரை புதன்கிழமையில் வழிபட்டு கொண்டால் நன்மை நடக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு என்னவென்றால் உடல்நிலையில் கவனம் தேவை. மனசு சோர்வாக கூடாது. எடுத்த காரியத்தை தைரியமாக செய்ய வேண்டும். செய்து வந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்மராசிக்கு ஆகஸ்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை. தொழிலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், எதுலையும் கவனம் தேவை. ஆனா எல்லாம் நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, எல்லாம் இருக்கு, ரைட், அதெல்லாம் இருக்கு. ஆனா அவ கோச்சாரிட்டி, இது கோச்சாரிட்டியா சொல்லப்படுறதுதான். அவ ஜாதகத்தை பார்த்துருந்தா பிரச்சனைகள் தெரியும். அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி தெய்வ வழிபாடுதான். ஆனா அந்த ஜாதகக்காரர்களுக்கு எதுவானாலும் சமாளிக்கிற திறமை உண்டு. தேவையில்லாமல் வாய் கொடுத்துட்டு ரொம்ப விலைக்கு வாங்கி அப்புறம் துக்கப்படுவதில் பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாபாரம் நல்லா ஓடும், தொழில்கள் நல்லா ஓடும், ப்ரமோஷன்கள் நல்லா வரும், குடும்பங்கள் அமைதியா இருக்கும். சிம்மராசி நேயர்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிட்டு போனால் வாழ்க்கை சிறப்பாக விளங்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராமரை வழிபட்டு கொண்டால் நன்மை நடக்கும். நேயர்களுக்கு இத்தனை நாள் என்னடா வாழ்க்கை, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப கொஞ்சம் பெருமூச்சு விடலாம். கொஞ்சம் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். வருமானங்கள் வரும் என்று மரணம் என்ற நிலைகளுக்கு வியாபாரக்காரர்களுக்கு வியாபாரம் செலுத்து போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல்நிலை சீராக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் நான் இந்த பொறுப்புல இருக்கேன், நான் பொறுப்பு ஏற்று பண்றேன், நான் பொறுப்பா இருக்கேன், நான் இந்த பதவியில இருந்து நான் பண்றேன், நான் செக்ரட்டரியா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒம்பல மாட்டிக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலைக்கு அப்புறம் நீங்க எதுவும்னா பண்ணுங்க, இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிக்கு புலியாருக்கு வேலைக்காம அருங்குபில் கொடுத்துனுண்டால் நன்மை நடக்கும். துலா ராசி நேயர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. பசங்களுக்கு உடல்நிலையில் கவனம் தேவை. எடுத்துக்கா என்னடா நம்ம லோன் வாங்குறோம், கடன் கட்ட முடியல, இப்படி இருக்கு, வீடு வாங்க முடியல, கல்யாணம் ஆகல. கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். லோன்கள் வாங்கினதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடியும். ரொம்பலாம் அடைக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் குடும்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுமனை புகுதுதல், கர்ப்பரசம் பண்ற, வீடு வாங்கி கர்ப்பரசம் பண்றது எல்லாம் பண்ணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பொது பலன் தான், நரசிம்மர் மூலியமா சொல்றோம், பொது பலன் தான். இதுல நீங்க கவனமாக இருந்து எல்லாத்தையும் திறமையாக நடத்துவீர்கள் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை. துலா ராசி நேயர்களுக்கு சாஸ்தா ஐயப்பனை வழிபட்டு வந்தால் நன்மை நடக்கும். ராசி நேயர்களுக்கு இதனால் வந்த தொல்லைகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது எப்படின்னா,
ஒரேடியே படுக்காது, ஒரேடியா தோண்டு போகாது. அதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான நாள் இந்த வருஷம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா பணக்காசு விஷயத்தில் கவனமாக கொடுத்து வாங்குறதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மிச்சபடி எல்லாம் நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு காளி அம்மனை வழிபட்டு வந்தால் நல்லபடியா நன்மை நடக்கும். ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் நன்றாக இருக்கும் ஒரு 6 மாத காலங்களுக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் தோல்வி ஏற்படும். ஆனா பெரிய தோல்விலாம் கிடையாது. தொழில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். உடல்நிலைகள் சீராக இருக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்துறை பண்றவா பெரிய பெரிய தொழில், அதாவது இரும்பு தொழில், மருத்துவமனை அது மாதிரி இருக்கவா கவனமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மிச்சபடி வீடு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் மதிப்பு இருக்கும். மதிப்பு இருக்குன்றதுக்காக நம்ம எதுவும் பேச முடியாது. அங்கேயும் எதனா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனமாக பேச வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு பிரசன்ன வெங்கடேசர் மலவையாயோடு பிரசன்ன வெங்கடேசரை வழிபட்டு தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தால் நன்மை நடக்கும். நேயர்களுக்கு கஷ்டப்பட்டோம், 7ஆம் சனி 8ஆம் சனி கஷ்டப்பட்டோம். ஆனா இப்பதான் பெருமூச்சு விடுறோம் என்பதை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கஷ்டங்களும் விலகி நன்மையே ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு சுவாமிகுமாரன் லட்சுமி சன்னதிக்கு யோகநாத சன்னதிக்கு போயிட்டு வந்தால் நன்மை நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு அவர் சொல்றதுக்கு என்ன சொல்றது, அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறி இப்பதான் ஒரு பெருமூச்சு விட்டுருக்காங்க. அது அப்படியே நிலைக்கு நிற்கும். தொழில்துறை நல்லா ஓடும். அவங்க பண்ற தொழில்துறை, அதாவது கும்பராசி பண்ற அந்த ராசிக்காரர்கள் பண்ற தொழில்துறை கொஞ்சம் நல்லா செழித்து ஒழுங்கும். ஆனா வெளிநாடு முதலீடு பண்ண வேண்டாம், இப்போதைக்கு ஒரு 6 மாசத்துக்கு பண்ண வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா லாபகரமான பிசினஸ்கள் நல்லபடியா ஓடணும் என்று நினைக்கிறவர்கள் ஆஞ்சநேயர் போட்டோவை ஆபீஸ்லயோ கடையிலையோ இல்ல தொழில்துறை நிறுவனத்திலேயோ வச்சிருந்தீங்கன்னா சிறப்பாக விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம். நேயர்களுக்கு கஷ்டப்பட்டோம், 7ஆம் சனி 8ஆம் சனி கஷ்டப்பட்டோம். ஆனா இப்பதான் பெருமூச்சு விடுறோம் போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கஷ்டங்களும் விலகி நன்மையே ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.